போகிறது மைன்கிராஃப்ட் வீடியோ பார்ட் 1. என்னங்க எடுத்தோன்னே இதுட்டு அது நம்ம டக்குன்னு ஒரு வில்லேஜாக கண்டுபிடிக்கணும் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம விளையாட போகிற கேம் மைன்கிராஃப்ட். நான் வந்து பீடா டெம்கே கேம். என் பக்கத்தில் இருக்கிறது என் கசின் தான். ஸோ சொல்கிறேன், பேசு. வீட்டிலாம் தொடர்ந்து பேசலை. இந்த மைன்கிராஃப்ட்ல இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ரோபோட்டை செய்ய போறோம். இல்லை கைஸ், அவனால் சும்மா சொல்கிறாங்க கைஸ், அவனால் நம்பாதீங்க கைஸ். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வீடு கண்டுபிடிக்கணும். என்ன ஆச்சுன்னா நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுல கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் வந்து என்னால் வந்து ஒழுங்காகவே இதை வந்து பண்ண முடியல. ஸோ இருட்டாயிடுச்சு கைஸ், அவ்வளோதான் கைஸ். நான் வந்து ரெக்கார்டிங் மைக் வந்து ஆப்ஷன் வந்து சரியாக அவைலபிளாக இல்லையா கைஸ். அதனால் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு மைன்கிராஃப்ட்குள்ளே கேமுக்குள்ளே வந்தே. ஐயோ நேரம் வந்து அதனால் நான் வந்து டக்கு டக்குன்னு ஓடிட்டுருக்கேன். இங்கே ஸ்னோ பயம் இருக்குது, அதுக்குள்ளே பூந்து ஓடிடலாம். எனக்கு இப்போ சுத்தமாக டைமே இல்லை கைஸ். ஃபுல்லாக இதுட்டு கைஸ். இது போச்சு கைஸ். நம்ம இன்றைக்கி மாட்டணும் ஆல்ரெடி கைஸ். வில்லேஜை கண்டுபிடிச்சாச்சு கைஸ். இப்போ நம்ம வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டோம். அது எனிமி நம்மளுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை கைஸ், நிறைய எனிமீஸ் கைஸ். நம்ம டெக்குன்னு அங்கே போயிடணும் கைஸ். ஸோ வில்லேஜ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட் டேயில் தூங்கிட்டு நம்ம போய் நாளைக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஐயோ கைஸ், நம்மளுக்கு லக்கு கைஸ். நம்ம வீட்டிலே ஒரு செஸ்ட் இருக்குது. ஆல்ரெடி நான் போனஸ் செஸ்ட் வச்சேன், ஏன்னா எதுக்காக சேஃப்டிக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன் கைஸ். ஸோ இந்த பாட்டை நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நம்ம வந்து வில்லேஜை லூட் அடிச்சுட்டு நம்மளுக்கும் தனியாக அது வில்லேஜ் நினைப்பாங்க வீடு கட்டணும் கைஸ். ஸோ ரீஃபார்ம் பாயிண்ட் செட் பண்ணியாச்சு. கொண்டாச்சானது எஃபெக்ட் போயிட்டாங்க கைஸ். எவ்வளோ நிமிஷம் இருக்கும்? 23 நிமிஷம் இருக்கும் ஸ்னோ லோஸ் எஃபெக்ட்டு. ஸோ வந்தால் இவரு கொடுத்துட்டு போயிடுவாங்க கைஸ். ஏதுடா. ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து வில்லேஜ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பார்த்தீங்களா கைஸ், அவன் வீடு எங்கே வச்சுருக்கான்னு. ஸோ நம்ம ஸ்னோ வில்லேஜில் இருக்கனால நம்ம ஃபுல்லாக லூட் அடிச்சிடலாம் கைஸ். வீடாக போய் இந்த வீட்டில் பெட்டுலாம் செஸ்ட்டும் இல்லை கைஸ். எப்படி தான் வாழ்கிறாங்களோ தெரியல. ஸோ நம்ம பெல் இருக்குது, மேலே வீடு இருக்கா. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடை முடிச்சுட்டு போயிடுவோம். வீட்டில் செஸ்ட்டு எதுவுமே இல்லை கைஸ். செஸ்ட்டே அவங்க வைக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ கைஸ், இது நம்ம மைன்கிராஃப்ட் வீடியோவில் வந்து இது ஃபஸ்ட்டு பார்ட். நம்ம செகண்ட் பார்ட்டில் வந்து நம்ம வேறு ஏதாச்சும் பண்ணலாம். ஒரு வீட்டில் கூட செஸ்ட் இல்லை கைஸ். என்ன கைஸ் பண்ணுறோம் கைஸ்? நானும் அதான் பார்க்கலாம் கைஸ். வில்லேஜ் அவுட் போஸ்ட் கைஸ். எனக்கு தெரியல நிஜமா என்னாச்சு. கைஸ் வில்லேஜ் அவுட் போஸ்ட் எனக்கு தெரியல. ஸோ இந்த லூட்லாம் ஃபஸ்ட் நம்ம லூட் இந்த வீட்டில் ஃபஸ்ட்டு லூட் அடிச்சிடலாம். லூட்டெல்லாம் வீடு எடுத்துடலாம் சொன்னாங்க. இது என் கையில் எப்போ வந்துச்சு கைஸ்? இது எப்படி என் கையில் வந்துச்சு இல்லை, என் கசின் கோகுல் கைஸ். ஸோ வீட்டில் பெட்டு மட்டும்தான் கைஸ் இருக்குது. பெட் அந்த ஸ்டே இருக்குது. அதுக்கப்புறம் செஸ்ட்டு எவனுமே வைக்கல. பார்த்தீங்களா கைஸ்? இது நல்லா இருக்கு வீடு. இங்கே வச்சுருக்காங்க கைஸ் ஸ்னோ பால். இந்த எபிசோடில் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா கைஸ், இந்த மாதிரி இதெல்லாம் லூட் அடிச்சுட்டு நம்ம வந்து மெட்டீரியல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிடலாம் வீடு கட்டு கைஸ். அடுத்து செகண்ட் பார்ட்டில் நம்ம வந்து வீடு கட்டலாமா இல்லை தேர்ட் பார்ட்டில் கட்டலாமா நீங்களே சொல்லுங்கள் கைஸ். செகண்ட் வீடு. ஸோ நம்ம எந்த பார்ட்டில் வீடு கட்டலாம் நீங்களே சொல்லுங்கள் கைஸ். அதுக்கு தகுந்த மாதிரி நானும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே இருக்குது கைஸ். இந்த கேமில் இந்த ப்ளூ ஐஸ் கிடைக்கிறது அது கைஸ். அல்வாதால இல்லை, லைட்டாக. ஏன்னா நம்ம தண்ணிக்குள்ளே போய் இதை எடுத்துகிட்டு வரணும் கைஸ். ஸோ ஹெல்த்தும் கம்மியாக தான் இருக்குது. நான் ப்ரெட்டு சாப்பிட்டேன் கைஸ். ப்ரெட்டு சாப்பிட்டா கொஞ்சம் ஹெல்த் ஹீல் ஆகும். ஸோ இந்த பாட்டில் வந்து நம்ம ஃபுல்லாக மெட்டீரியல்ஸ் எடுக்க போகலாம். அடுத்து வர பாட்டில் நம்ம அந்த வில்லேஜ் அவுட் போஸ்ட்டு போய் லூட் அடிச்சுட்டு வரலாம். வில்லேஜ் அவுட் போஸ்ட் கைஸ். சாரி
டங்கு ட்விஸ்ட் ஆயிடுச்சு. கீழே வீடு பார்த்தோம்னா கைஸ் அங்கே போய் பார்க்கலாமா இல்லை கைஸ் அந்த வழியை எங்கேயாச்சும் இறங்கி போகலாம். ஆல்ரெடி நமக்கே ஹெல்த் இல்லை. இறங்கி போக முடியுமா? இங்கே போக முடியாது கைஸ். அங்கே தான் போகாமல் வழிலாம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே இங்கே இருக்கு கைஸ். ஸோ கேவ் ஸ்ட்ரக்சரில் நிறைய வில்லேஜஸ் இங்கே தான் கைஸ் இருக்காங்க. ஒரு வீட்டில் கைஸ் கேவ் பின்னாடி. ஆமாம் கேவா? ஆமாங்க உள்ளாத போனால் கேவ். அதுக்குள்ளே போய் வீடு கட்டியிருக்காங்க. இதுக்குள்ளே செஸ்ட்டு தான் நல்லாயிருக்கும் கைஸ். கைஸ் இன்னும் 2 பேர் சைட்டுங்க. 2 பெட்டுக்கு 1 2 3 4 பேர் இருக்காங்க. இல்லை ஒன்றும் புரியல ஏண்டா. ஸோ கைஸ் இப்போ நம்ம மேலே போய் ஹார்ட்ஸ்லாம் ஹீல் ஆக மாட்டேங்குது கைஸ். ஏய் போடா. என்ன கைஸ் இல்லாமல் மேலே போக முடியாதா? கீழே இருக்கேன். இறங்கும்போது ஈஸியாக குச்சி இறங்குனேன். மேலே அது மாதிரி ஏன் அப்படியே முடியல? ஏறிட்டேன்னு சொல்கிறக்குள்ள. ஸோ கைஸ் நான் மேலே ஏறிட்டு வேணாம் கைஸ் கட் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஏதாவது கண்டுபிடிச்சிட்டான். இவன் வந்து கிரியேட்டிவ் போயிட்டு அதை யூஎஸ் பார்க்கறது யாரு இருந்தாலும் ஏன் பேக்கப் கமெண்ட்ஸ்லாம் சில பேர் என்னை மாதிரி இப்போ ஸ்டார்ட் பண்ணுற யூடியூபர்ஸ் லோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அவங்க பேசுவாங்க விதமாக. ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து நமக்குன்னு ஒரு வீடு இப்போதைக்கு நம்ம இது பண்ணிக்கணும். ஸோ இப்போதைக்குன்னு நம்மளுக்கு ஒரு வீடுனா இதை சூஸ் பண்ணாமல் வேணாம் இது மாறுது. ஸோ நம்ம இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து வீடு எது கைஸ் அங்கே இருக்குது. அதுவா அது வந்து நான் நினைக்கிறேன் கைஸ். இது ஒரு இக்லூ இல்லை ஐஸ் ஹவுஸ். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்தேண்ணா. கோகுல் உனக்கு பிடிச்ச ப்ளூ கலர் பெட். ஸோ கைஸ் நான் இன்னொரு வேர்டில் வந்து இருக்கேன் மதன் மல்டிப்ளே இருந்தேன். ஸோ என் பேர் B.MK, இன்னொரு பேர் மதன். உண்மையான பேர் மதன். B.MK ஷார்ட் நேம். நான் ஃபஸ்ட்டு வந்தது இந்த வீடு தான் கைஸ். ஸோ இந்த வீடு வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு சும்மா இந்த வீட்டில் இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த எபிசோடில் நம்ம மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணுறதா போட போகிறோம் கைஸ். ஸோ நம்ம மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணுறது தான் வந்து இது பண்ண முடியும். நான் அடுத்த நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம வந்து இது பண்ண போகிறோம், வீடு கட்ட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இப்போ நான் வந்து மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நான் அது கேவ் கண்டுபிடிச்சிட்டு போட்டுருவேன் கைஸ். ஓகே நம்ம அந்த இதில் பார்த்தோம்ல கைஸ் அது கேவ். இது கேவில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஃபுட் வேணும் கைஸ். ஏண்டா பேசாமே இருக்கு? ஏன் பேசி என்ன பேசும்? ஏன்டா பேசி என்ன பேசுன்னு இப்படி சலிப்பாக கேட்குற? பேசலாமா? என் பேச எதுவும் வரலையே வாயில். ஆமாம். ஸோ கைஸ் என் தம்பி கொஞ்சம் அப்படிதான். அது எனக்கு ஃபார்மாக கைஸ் இதுங்க இந்த எடுத்து போய் பார்த்துடலாம். ஸோ கைஸ் நான் மரத்தை ஃபுல்லாக மைண்ட் பண்ணிட்டு தான் அதை பாஸ். ஸோ கைஸ் நான் அப்படியே அந்த மரத்தை ஃபுல்லாக காலி பண்ணிட்டு இந்த சைடு வந்தால் ஃபுல்லாக அந்த பூனைங்க அந்த ரேபிட் இருக்கும்ல கைஸ் அது போல அப்படியே தானே பக்கத்தில் வம்புக்கு அதில் வம்பு வில்லேஜஸ். கைஸ் நீங்கள் லைக் பண்ணுங்க. அடுத்த செகண்ட் வீடியோவில் போடலாமா தேர்ட் வீடியோவில் போடலாமான்னு கைஸ் என்ன சொல்லுங்கன்னு தெரியல. என்ன சொல்ற நீ? லைக்கு? ஓ அந்த பில்லேஜ் அவுட் போஸ்ட்டு போய் பார்க்கறதா? அது நீங்கள் நான் சொல்கிறேன் நீங்கள் லைக் போட்டிங்கன்னா பில்லேஜ் அவுட் போஸ்ட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் கைஸ். ஸோ எங்கள் அயன் காலம் இருக்கான். ஸோ இந்த எபிசோட் வந்து உட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம வந்து ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிட்டோம்ல. பட் சன் செட் ஆக போதா என்ன பண்ணுறது கைஸ்? நம்ம ஃபார்ம் பார்க்கலாம் கைஸ். ஃபார்ம் அங்கே பார்த்தோம்ல.
ஸோ இங்கே ட்ரீஸ் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் கைஸ். எனக்கே இப்போ நான் ஒரு ட்ரீ தான் மைண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப நாளாக டவுட் இருந்துச்சு கைஸ், இந்த வில்லேஜஸ் அடித்து அந்த அயன் காலம் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுவானான்னு டவுட்டு. இப்போ பண்ணால் ஃபுல்லாக முடிஞ்சிடும் சொல்லி இங்கே நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணல கைஸ். ஸோ கைஸ் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, வீட்டில் எல்லாரும் பேசியிருக்காங்க. அதனால் நானே தம்பி மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். இங்கே மழை தூயிட்டுருக்கு. ஸோ கைஸ் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டாது கைஸ். என் தம்பியை கூப்பிட்றாங்க. ஸோ அவன் போயிட்டு வரட்டும் கைஸ். ஸோ வந்து நைட் ஆகுது. ஸோ கதவை சாத்திட்டு ஹலோ கைஸ். ஸோ கைஸ் இப்போ டே டைம் ஆயிடுச்சு. ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ 10 நிமிஷம் தான் நம்ம போட போகிறோம், ஏன்னா எனக்கு அளவுக்கும் இங்கே இது இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு பாட்டுனால ரொம்ப இழுக்க வேணாம், ரொம்ப தொண்ணு பேச வேணும்னு சொல்லிட்டு நான் இதோட இந்த பாட்டை வந்து முடிச்சுக்கிறேன். அடுத்த பாட்டில் 20 மினிட்ஸ் அந்த மாதிரி நல்லா லாங்காக போடுறேங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம அந்த நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு போயிட்டு ஸோ கைஸ் இங்கே ஃபார்ம் இருக்கா கைஸ் செக் பண்ணிக்கலாம். இல்லை கைஸ் ஏதோ இருக்குது, ஐ திங்க் என்ன ஆச்சுன்னு தெரியல கைஸ். ஸோ இதோட நம்ம இந்த பாட்டை முடிச்சுக்கலாம் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் பாட்டுக்கு ஸ்டே டியூன்ட். ஸோ பாய் கைஸ், நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம்.